பாசமான சகோதரர்களே, பெரியோர்களே, மாணவர்களே, நேற்றைய தினம் இதே நேரத்தில் நம்மை போன்று ஆரோக்கியமாக உறவுகளோடும் நண்பர்களோடும் பேசிக்கொண்டிருந்த ஒரு மாணவனைத்தான் தற்பொழுது நாம் அடக்கம் செய்திருக்கிறோம். நேற்றைய சூரிய மறைவை பார்த்தவன் இன்றைய சூரிய உதயத்தை பார்ப்பதற்கு அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத வமா நஹ்னு பிமஸ்பூகீன். உங்களுக்கு மத்தியில் மரணத்தை நாம் விதித்து விட்டோம், அந்த மரணத்தை முந்தியவர்கள் உலகில் எங்கேனும் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இப்போ மரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வயதில் இந்த நாளில் இந்த சிறுவன் மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹுவினுடைய நாட்டம். மரணத்திற்கான பல்வேறு காரணங்களில் ஒரு காரணம் விபத்தாக அமைந்திருக்கிறது. இப்போ நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய படிப்பினை என்ன? நாமும் ஒரு நாள் இது போன்று அடக்கம் செய்யப்படுவோம். எவ்வளவு நண்பர்கள் நிற்கிறோம், அவரோடு பழகியவர்கள், அவரை கெட்டி அணைத்து பிறக்கும் பொழுது முத்தமிட்டு வாங்கிய தகப்பனினுடைய கரம் இருக்கிறது, உடன் பிறந்தவர்கள், பழக்கம் வழக்கம் எல்லோரும் நிற்கிறோம். யாராவது ஒருவர் அவர் கபரிலே 6 அடி பள்ளத்தாக்கில் தனியாக அல்லவா அவர் அந்த கபரில் கிடப்பார், நான் அவருக்கு துணையாக போய் கிடக்குகிறேன் என்று யாராவது போய் துணிந்து கிடந்தோமா? குடும்பமாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் யாருக்கும் அந்த துணிவு இல்லை. தனித்துதான் அந்த உலகத்தை சந்திக்க வேண்டும். அதுபோலத்தான் நாமும் எவ்வளவுதான் பாசம், எவ்வளவுதான் நேசம், எவ்வளவுதான் நட்பு வட்டாரம், எவ்வளவுதான் உயர்ந்த செல்வங்களை நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய 1000 மனிதர்களை நாம் உருவாக்கி இருந்தாலும் இந்த கபூர் என்று வரும் பொழுது தனித்துதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன பாசம்! அல்லாஹுவின் தூதருக்கு உயிரையே கொடுப்பதற்கு துணிந்த தோழர்கள், லட்சோபக்கணக்கான தோழர்கள் இருந்தார்களே. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியை நான் கபரில் வைக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் சொன்னது, ரசூலையா கபரில் வைக்கிறாய் என்று சொன்னது. மண்ணையள்ளி போடும் பொழுது சொன்னது, ரசூல் மீதா மண்ணள்ளி போடுகிறாய் என்று சொன்னது. ஆனாலும் அதுதான் நடந்தது. ஆதலால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முதல் பாடம் என்னவென்றால், இந்த மரணத்திலிருந்து நாமும் தனித்து இந்த உலகத்தை சந்திப்போம். யாரும் நமக்கு துணையாக இருக்க போவதில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ப நம்ம அடக்கம் செஞ்சுட்டு நம்ம எல்லாம் இப்ப திரும்புவோம் அல்லவா? எவ்வளவு நேரம் நிற்போம்? ஒரு 5 நிமிஷம் கூட நிக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் எல்லாரும் திரும்பிடுவோம். திரும்பும் பொழுது நம்முடைய காலடி சப்தத்தை அந்த ஜனாசா கேட்குமா? அது நல்ல மனிதனாக இருந்தால் அது பக்கத்துல ஒரு அழகான உருவம் அமர்ந்து இருக்குமா? அந்த மனிதன் சந்தோஷத்தோடு கேட்பானாம், அந்த கபூர்ல உள்ள அந்த ஜனாசா, என் உறவுகள், என் நண்பர்கள், என்னோடி பழகியவர்கள், என்னை பயன்படுத்தியவர்கள் எல்லோரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள். ஆனா இந்த 6 அடி பள்ளத்தாக்கில பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறீர்களே, எனக்காக நீங்கள் எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த உருவம் வந்துவிட்டாலே கபூர் விசாலமாகி விடுமாம். கபூரெல்லாம் சுவனத்தினுடைய நறுமணம் வீச ஆரம்பிக்குமாம். உடனே அந்த மனிதன் கேட்பானாம், அந்த ஜனாசா, நீங்க யார்? மன் அன்த, நீ யார் என்று கேட்பானாம். உடனே அந்த உருவம் சொல்லும், அமலுக்க, நீ செய்த அமல்கள் தான் நாங்கள் எல்லாம். தொழக்கூடிய நேரத்தில் தொழுதாய் அல்லவா? நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு நோற்றாய் அல்லவா? குர்ஆன் ஓதினாய் அல்லவா? குறிப்பாக பெற்றோர்களை அரவணைத்தாய் அல்லவா? நண்பர்களோடு நல்ல முறையில் பழகினாய் அல்லவா? மனிதநேய உதவிகளை 1000 செய்தாய் அல்லவா? அந்த நல்ல அமல்கள் தான் நாங்கள் எல்லாம். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலகத்திலும் துணையாயிருந்தோம், இந்த கபரிலும் உனக்கு துணையாக இருப்போம் என்பதாக அந்த உருவம் பேசும். இப்ப நாம இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் இப்படி அடக்கம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தோழர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த மாதிரி நாமளும் ஒரு நாள் அடக்கம் செய்யப்படுவோம், அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இப்ப வந்திருக்கக்கூடிய அனைவரும் நாமும் ஒரு நாள் இப்படி வருவோம், நாம் என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறோம் நன்மைகளை என்று முதலில் யோசிக்க வேண்டும். இரண்டாவதாக வந்திருக்கக்கூடிய பல்வேறு மாணவ கண்மணிகள், வாலிபர்கள், இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகள் நீங்கள் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய சோதனை என்னன்னா, தந்தை மகன் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சோதனை. ரசூலுல்லாஹ்க்கு அந்த சோதனை வந்துச்சு, தந்தை மகன் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சோதனை. இப்ப நாம நம்ம வாப்பாவுக்கு, நம்ம உம்மாவுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நாம வாப்பா உம்மா முதியவர்களா ஆகி வாப்பா உம்மாவுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து வாப்பா உம்மா மரணிச்சு கபூர்ல நின்று நாம பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதுதான். ஆனா நாம செய்யக்கூடிய சில தவறுகள், நம்ம பல அல்லாஹ் விதிச்சது மரணம், அது நடந்து விட்டது. ஆனா நமக்கு அது ஒரு பெரிய பாடம் இருக்கா இல்லையா? நீங்க எல்லாம் வாலிபர்கள், விரைவா 2 வீலர்ல போறீங்களா இல்லையா? அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குமா? யாரோ ஒருத்தர் ஓட்டி காட்டினாங்களா இல்லையா? இப்படிதான் ரேஸ் பண்ணணும், இப்படித்தான் 2 வீலர் எடுத்துட்டு பறக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னானா இல்லையா? அவன் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த பையன் இன்னைக்கு பாருங்க, ஆசைப்பட்டு
அவன் நினைச்சிருப்பானா நம்ம மரணிப்போன்னு நினைச்சிருப்பானா? நம்ம வாப்பா கபூர்ல நின்று நம்ம வாப்பாவோடி நண்பர்கள் எல்லாம் கபூர்ல நின்று கதறுவாங்கன்னு அவன் நினைச்சிருப்பானா? அப்ப இங்க வந்திருக்கக்கூடிய வாலிபர்கள் கொஞ்சம் நிதானத்தோடி பயணப்படுங்கள். இந்த சமுதாயத்துல நீங்க தான் முதுகெலும்புகள். மாற்று மத தெருவுகள் எத்தனையோ தெரு இருக்கு. எங்கேயாச்சும் ஒருத்தர் தப்பு செய்யறாங்களா? இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா? ஆனா நம்ம ஊர்ல ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி நடக்க 2 ஜனாசா பச்சை முட்டுகளை கொண்டு போய் அடக்கம் செஞ்சிருக்கிறமே. இந்த மாதிரி எத்தனை மாற்று மத தெரு இருக்கு. எவ்வளவு அழகா படிக்கிறாங்க, எவ்வளவு அழகா ஒழுக்கமா இருக்கிறாங்க. மரணத்தை நம்ம பொருந்திக் கொள்கிறோம், அல்லாஹ் விதித்ததை நாம் பொருந்திக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பமும் இறுதியும். ஆனால் இங்க நிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு பாடம். நாம விரைவா போறமே. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அல் அஜ்லத்து மின ஷைத்தான், அவசரம் ஷைத்தானினுடைய புறம் உங்களை அழித்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாரு. இப்ப இங்க நிக்கக்கூடிய வாலிபர்கள் கொஞ்சம் இந்த தகப்பன் முகத்தை பாருங்க, அந்த தாய் முகத்தை பாருங்க, அந்த தம்பி நின்று அந்த உடன் பிறந்தவன் நின்று அழக்கூடிய அந்த அழுகையை பாருங்க. நீங்க விரைவா போறீங்க, ஒண்ணுமே இல்லை. யார் வீட்டுல மரணம் வரட்டுமே, எல்லோரும் தானே கதறி கொண்டிருக்கிறோம். இடையில ஒரு சின்ன புள்ள வந்துட்டுனா ஒரு தாயினுடைய நிலைமை என்னவாகும்? ஒரு ஆள் மரணிக்கிறாருன்னா சாதாரணம் கிடையாது. ஒரு மகன் மரணிக்கிறாரு, ஒரு கணவன் மரணிக்கிறாரு, ஒரு சகோதரன் மரணிக்கிறான். ஒரு அம்மாவுக்கு புள்ள போயிட்டு, ஒரு மனைவிக்கு கணவன் போயிட்டு, ஒரு சகோதரனுக்கு சகோதரன் போய்விட்டது, நண்பர்களுக்கு நண்பர் போய்விட்டது. அதனால கொஞ்சம் இங்க வந்திருக்கக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹ்வுக்காக கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். சும்மா ஊர்ல சுத்தி திரிவது, சும்மா தேவையில்லாம இதுதான் உலகம் இல்லை. டூ வீலரை சுத்துறதும் கஞ்சா அடிப்பதும் இதல்ல உலகம். மறுமையில உலகமும் கேவலமாயிரும். நாளைக்கு மறுமையும் கபூர் நமக்கு எப்படி ஆயிரும்? நரகத்தின். அதாவது சொல்ல சொன்னாரு, கபூர் 2ல 1 இருக்கும். கபூர் 2ல 1 இருக்கும். ஒன்று ரவுதத்தம் மின் ரியாதில் ஜன்னா, சுவன பூங்காவா இருக்கும். அல்லது ஹுஃப்ரத்தம் மின் ஹுஃப்ரின் நார், நரகத்தின் விறகாக இருக்கும்.